தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகம் திருச்சதகம் ஆனந்தப் பரவசத்திலிருந்து ஓர் பாடல். அழுகேன் நின்பால், அழுகேன் நின்பால், அன்பாம் மணமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டுன்னை பணிகேனே. இது பாடல். அழுகேன் நின்பால், அழுகேன் நின்பால். எப்படி? ஐயா, உன்னை நினைத்து நான் வணங்கவே இல்லை, உன்னை நினைத்து நான் வணங்கவே இல்லை. அன்பாம் மணமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே. இங்கே மிக முக்கியமான ஒரு வரி இருக்கிறது. அழல் சேர்ந்த மெழுகே அன்னார். சிவபெருமானே, உன்னுடைய அடியார்கள் எல்லாம் நெருப்பொடு இணைந்த மெழுகு போல உன்னை நினைந்து உருகி இருக்கிறார்கள். அழுகேன் நின்பால் அன்பாம் மணமாய, அன்பு நிறைந்த மனத்துடன் உன்னை நான் வணங்கவில்லை. அதுதான் அழுகேன் நின்பால் அன்பாம் மணமாய, அன்பு நிறைந்த மனத்தோடு உன்னை உருகி நான் வணங்கவில்லை. மின்னார் பொன்னார் பொன்னார் மேனியனே. தேவாரம் சொல்லும். புலித்தோளை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. மின்னார் பொன்னார் சிவபெருமானை குறிக்கும். சிவபெருமானே, உன்னை வணங்குகின்ற கழல் கண்டு தொழுதே, உன் திருவடிகளை வணங்குகின்ற உனது அடியார்கள், அன்னார் அடியார்கள் மெழுகோடு இணைந்து, அதாவது நெருப்போடு அந்த மெழுகு இணைந்தால் அந்த மெழுகு எப்படி உருகுமோ அதுபோல உன்னை வணங்குகின்ற உனது அடியார்கள் எல்லாம் மெழுகு போல உருகி இருக்கிறார்கள். அடியார்களுடைய மனம் மெழுகாக நிற்கிறது. ஆண்டவன் நெருப்பாக நிற்கிறான். இந்த அடியார்களுடைய மனம் ஆண்டவனின் திருவடிகளை நெருங்கி வணங்குகின்ற பொழுது அந்த மெழுகு உருகுகிறது. அடியார்களுடைய மனம் உருகி நிற்கிறது. இப்படி மாணிக்கவாசகர் சொல்கிறார். தொழுகேன் அழுகேன் நின்பால், அதாவது திருவாசகம் சொல்லும் அல்லவா, அழுதாள் உன்னை பெறலாமே, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் அழுதாள் உன்னை பெறலாமே, அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறு என்று மாணிக்கவாசகர் சொல்வார். அதுபோலத்தான் இங்கே அழல் சேர்ந்த மெழுகே, அனைத்து அடியார்களும் அழல் சேர்ந்த மெழுகாக இருக்கிறார்களே. சிவபெருமானை வணங்கிய பிறகு, சிவபெருமானை நெருங்கிய பிறகு, அன்பாலே சிவபெருமானின் திருவடிகளை வணங்கிய பிறகு அனைத்து
அனைத்து அடியார்களும் அழல் சேர் மெழுகு ஒப்ப இருக்கிறார்களே. நெருப்போடு சேர்ந்த மெழுகுவர்த்தி உருகுவது போல சிவனடியார்களின் உள்ளம் உருகுகிறதே. களல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே. நின் திருவடியை தொழுது அப்படி தொடர்ந்து செல்கின்றவர்களோடு, அதாவது அடியார்களோடு நான் தொடராது இருக்கிறேன், சிவனடியார்களோடு நான் செல்லாது இருக்கிறேன், தொடராமல் இருக்கிறேன். சிவனடியார்கள் சிவபெருமானை வணங்குவது போல நான் வணங்காது இருக்கிறேன். சிவபெருமானது அடியார்களுடைய மனம் எப்படி உருகி இருக்கிறது என்பதை பார்க்கிறேன். அவ்வாறு நான் உருகாது இருக்கின்றேன். சிவனடியார்கள் எல்லாம் அன்பு தோய்ந்த மனத்தாலே சிவபெருமானை வணங்குகிறார்கள். அவ்வாறு நான் வணங்காது இருக்கிறேன். வணங்காது நான் இருக்கிறேன். அதுதான் முதல் வரி சொல்கிறார். அழுகேன் நின்பாள். உள்ளம் உருக உன்னை தொழுகேன், உன்னை தொழவில்லையே. என் கொண்டு உன்னை பணிகேனே, நான் எப்படி உன்னை பணிந்து வணங்குவேன். பாடல் முடிகிற கடைசி வரி, என் கொண்டு உன்னை பணிகேனே, எப்படி உன்னை பணிவேன். ஆனால் அதற்கடுத்து பாடல்களிலே சொல்வார் அல்லவா, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய். அது அடுத்த நிலை. யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு, யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு என்பார். இறைவனே என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே என்று திருவாசகம் சொல்கிறது. தேவார பாடல்களும் அப்படியே வருகின்றன, அப்படியே வருகின்றன. அதாவது உடம்பில் அடுநோயால் கருத்தழிந்து உனக்கே பொறையானேன் என்று தேவார வரிகள் சொல்கிறது. அஞ்சேல் என்றருளாய் யாரெனக்கு உறவு அமரர்கள் ஏரே. இப்படி மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே சொல்வது, இறைவனை வணங்க வேண்டும், சிவபெருமானை உள்ளம் உருக வணங்க வேண்டும். எப்படி உள்ளம் உருகுகிறது என்று சொன்னால், அடியார்கள் மெழுகு, ஆண்டவன் நெருப்பு, தீ. இந்த தீ மெழுகோடு சேருகின்ற பொழுது அந்த உள்ளம் உருகுகிறதல்லவா, அதுபோல அன்பால் இறைவனை வணங்க வேண்டும், உள்ளம் உருக வணங்க வேண்டும், அடியார்களோடு சேர வேண்டும். உட்பொருள் ஜெயித்தவர் வாழ்வில் ஜெயித்தவர்களோடு சேர வேண்டும், நன்னெறிகளோடு வாழ்பவர்களோடு சேர வேண்டும், மாணவர்கள் நன்கு படிக்கின்றவர்களோடு சேர வேண்டும், நல்ல அறத்தோடு வாழ்கின்ற மக்களோடு சேர வேண்டும். இது இந்த பாடலுடைய உட்பொருள், வாழ்வியல் நெறி. ஒரு வரியிலே சொல்வார், உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே. சிவபெருமானே, உன்னுடைய திருவருள் வேண்டி உன்னை தொடர்ந்து வருகிறார்களே அடியார்கள், அவர்களோடு நான் தொடராமல் இருக்கிறேன். அப்படியென்றால் நன்னெறியின்படி யார் இருக்கிறார்களோ அவர்களோடு நாம் தொடர வேண்டும் என்பது உட்பொருள். மாணவர்கள் யாரோடு தொடர வேண்டும், பணியாளர்கள் யாரோடு தொடர வேண்டும், தொழில் செய்பவர்கள் யாரோடு தொடர வேண்டும். சிவனடியார்கள் சிவநெறியை நோக்கி தொடர்வது போல மாணிக்கவாசகர் நமக்கு வலியுறுத்துகின்றார். இங்கே கடைசி வரி சொல்வார், பணிகேனே என் கொண்டு உன்னை பணிகேனே, நான் எந்த நெறியில் நடந்து உன்னை தொழுவேன் என்பது இந்த பாடல் சொல்கிறது. மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே அவர் நன்னெறியை உணர்த்துகிறார். இறைவனை அன்பால் தொழ வேண்டும், அன்பு நெறி வேண்டும். இறைவனை வணங்குகின்ற போது அழல் சேர் மெழுகுவொப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் என்று ஆசைப்பத்திலே மாணிக்கவாசகர் சொல்வார். அழல் சேர் மெழுகுவொப்ப,
அப்படி இருக்க வேண்டும். அடியார் மெழுகுவர்த்தி மெழுகு ஆண்டவன் நெருப்பு, அழல் சேர் மெழுகு ஒப்போ என்று சொல்வார். அதே போல நன்னெறியில் சிவனடியார்களோடு நாம் சேர வேண்டும். அடுத்து பிறந்தேன். எப்படி பிறந்தேன்? நான் இதையெல்லாம் வணங்காது இறைவனை தொழாது பழுதே பிறந்தேன், பழுதுபட்டேன், பழுதுபட்டேன், பழுதே பிறந்தேன், என் கொண்டு உன்னை பணிகேனே. இந்த பாடலின் உட்பொருள் நாம் உணர்கிறோம். சிவபெருமானை தொடர்ந்து அன்போடு வணங்குவோம். அழல் சேர் மெழுகுவொப்ப நாம் இருப்போம். சிவனடியார்களை தொடர்ந்து நாம் பணிவோம். அப்படி இறைவன் பால் அன்பு கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்தி எந்நாளும் இன்புற்று வாழ்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.